சேவிங்ஸை தொடர்ந்து பண்ணீங்கன்னா வாழ்க்கையில எந்த அளவுக்கு முன்னேறுவீங்கன்றது இந்த கதையை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு சின்ன சேவிங்ஸ் பெரிய மாற்றம்ல. இன்னைக்கு ஸ்டோரி நம்பர் 5. ஒரு கிராமத்துல சாம்ன்ற ஒரு பையன் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான். அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வர வழியில 2 இட்லி கடை இருக்கும். அந்த கடையில என்ன நடக்குது, எத்தனை பேர் வராங்க, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வரதே ஒரு பொழுதுபோக்கா வச்சுட்டு இருந்தான். எதிர்பாராத விதமா சாமோட அப்பாக்கு வெளியூர்ல டிரான்ஸ்பர் கிடைச்சதுனால சொந்த ஊரை காலி பண்ணிட்டு குடும்பத்தோட வெளியூருக்கு கிளம்புறாங்க. 6 வருஷம் கழிச்சு திருவிழா பார்க்கறதுக்காக சாம் திரும்ப தன்னோட சொந்த ஊருக்கு வரும்போது தான் படிச்ச ஸ்கூலை ஒரு டைம் பார்த்துட்டு வரலான்னு போன சாமுக்கு அங்க பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அந்த ஸ்கூல் பக்கத்துல இருந்த 2 கடையை சாம் திரும்பவும் பாக்குறான். ஒரு கடை நல்லா கிராண்டா பெரிய ஹோட்டலா டெவலப் ஆயிருந்தது. ஆனா அதே இன்னொரு கடை சாம் 6 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தானோ அதே மாதிரி ஒரு சின்ன தள்ளுவண்டியில போட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சாமுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த தள்ளுவண்டிக்காரர் கிட்ட போயிட்டு நீங்க வளராம இருக்கிறதுக்கு என்ன காரணம் சாம் கேட்கும்போது அவர் சொன்னது என்ன தெரியுமா? என்னதான் எனக்கு தினமும் வருமானம் வந்தாலும் சேமிப்புன்ற ஒண்ணு என்னோட வாழ்க்கையில இருந்ததே இல்லை. அன்னைக்கு வரக்கூடிய காசை அன்னைக்கு செலவு பண்ணிடுவேன். அதனாலதான் நான் இன்னும் வளராம இதே நிலைமையில இருக்குன்னு சொன்னாராம். இப்ப சாம் உடனே போயிட்டு அந்த பெரிய ஹோட்டல் ஓனர் கிட்ட நீங்க சக்சஸ் பண்ணதுக்கு என்ன காரணம்னு கேட்கும்போது அவரு சொன்னது, எனக்கு வரக்கூடிய வருமானம் கம்மியா இருந்தாலும் சேமிப்புன்ற ஒரு விஷயத்த நான் தொடர்ந்து பண்ணேன். எனக்கு அது பின்னாடி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இன்னைக்கு என்னோட சக்சஸ்க்கு அந்த சேமிப்பும் ஒரு முக்கியமான காரணம் சொன்னாராம். இப்ப திருவிழாக்காக வந்த சாம் சேமிப்போட முக்கியத்தையும் கத்துக்கிட்டாரு. கண்டிப்பா வீடியோ பாக்குற நீங்களும் சேமிப்போட முக்கியத்தை கத்துக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் எஸ்ன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.